ஒரு பெரியவரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வாழை மரத்தோப்பை உருவாக்கி வச்சாராம். அந்த பெரியவருக்கு கொஞ்சம் முடியாம போனப்போ அவர் கூட வேலை செஞ்ச 2 பேரு அந்த தோட்டத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த 2 பேருக்கும் அந்த பெரியவர் அந்த தோட்டத்தை ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாராம். 2 பேருமே அந்த வாழைத்தோப்பை நல்ல விதமா செழிப்பா வளர்க்குறோம் அப்படிங்கிற பேர்ல நல்லா போட்டி போட்டுட்டு வளர்க்க ஆரம்பிக்கவும் அந்த வாழைத்தோப்புல இருந்த வாழை மரங்கள் எல்லாமே ரொம்ப சொகுசா வளர ஆரம்பிச்சிச்சான். கடைசியில அந்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. இன்னொருத்தர் கையில அந்த வாழைத்தோப்பு ஒட்டு மொத்தமா போயிடுச்சான். ஆனா போட்டி போட்டு செஞ்சப்போ அந்த வாழை மரத்தோப்பை நல்ல விதமா வளர்த்தவரு அவர் கைக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் ஏனா தோணுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இத பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் நான் இனிமே இந்த வாழை மரத்தோப்பை பத்திரமா பாத்துக்கிறேன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரு ஆளு கேட்கவும் மத்தவங்களும் எங்களுக்கு கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம், இது என்ன உங்களோட சொந்த வாழை மரத்தோப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த எல்லாருமே அந்த வாழை மரத்தோப்பை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆளு அந்த தோப்பை எதுவுமே நாசம் பண்ணாம பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு ஆளு சுத்தி இருக்கிற களையெல்லாம் பிடுங்கி விட்டாங்க. மூணாவதா இருந்த ஒரு ஆளு அந்த வாழை மர தோப்பு ஃபுல்லாவே பச்சை கலர்ல நெட் எல்லாம் கட்டி விட்டாரு. சூரிய வெளிச்சத்துல வாழை மரம் எல்லாம் வதங்கி போகுதான். அதனால ஆளாளுக்கு எல்லாமே பண்ணாங்களே தவிர யாருமே அந்த வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுல ஒரே ஒரு ஆளு மட்டும் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து வாழை மரத்துக்கு எல்லாத்துக்குமே ஊத்த ஆரம்பிச்சாரு. காஞ்சி போன மாதிரி இருந்த வாழை மரம் எல்லாமே செழுப்பா நல்லா வளர ஆரம்பிச்சு. இப்போ அந்த வாழைமர தோப்பு யாருக்கு சொந்தம்? தோப்பையே நாசமாக்க பார்த்தவங்களுக்கா இல்ல தண்ணி கொண்டுட்டு வந்து ஊத்துன அந்த ஆளுக்கா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம்.